Good morning students, welcome to your social class. ஸோ இன்றைக்கி நம்ம ரிவிஷன் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு கம்மிங் வீக்கில் வந்து எக்ஸாம் இருக்கிறனால உங்களுக்கு ஆல்ரெடி போர்ஷன் வந்து மிஸ் அனுப்பிச்சிருப்பேன். ஸோ என்னெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இங்கே ரிவைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய போர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் 2, 3 and 4 சரியா? தென் ஜியாகிரஃபி லெசனில் 2 and 3, தென் சிவிக்ஸில் 2 and 3 சரியா? மொத்தம் வந்து உங்களுக்கு 7 லெசன். உங்களுக்கு டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 50 மார்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 50 மார்க்ஸ்க்குரிய கொஷின் டைப் என்ன அப்படின்றத நம்ம லைவ் கிளாஸ் வரும்போது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய போர்ஷனில் இருக்கக்கூடிய லெசன் மொத்தம் 7 லெசன் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த 7 லெசன்லேயுமே நீங்கள் எல்லா லெசன்ஸ்க்குமே 1 மார்க் கொஷின்ஸ் சரியா? 1 வேர்ட் டைப் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும் சரியா? ஸோ புக் பேக் எக்ஸசைஸ்லேருந்து தான் கொஷின் வரும். ஸோ எல்லா லெசனில் இருக்கக்கூடிய சூஸ் கொஷின்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிருங்க. அது இப்போ 7 லெசன் இருக்கணும்னா 7 லெசனில் இருக்கக்கூடிய சூஸ் கொஷின்ஸ் ஃபுல்லாமே. தென் fill in the blanks, then match the following true or false, consider the statement. அதாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா அசஸ் அண்ட் ரீசன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய 1 வேர்ட் டைப்ஸு. தென் ஃபைண்ட் த ராங் பேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன்று அவுட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெசன்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய எல்லா 1 வேர்ட் டைப் கொஷின்ஸையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தரோ பண்ணிடுறீங்க சரியா? தரோ பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போது நான் சொல்கிற மாதிரி படிக்க ஆரம்பிங்க. இப்போ உங்களுக்கு நான் எப்படின்னா எல்லா லெசனில் இருக்கக்கூடிய ஷார்ட்டு, டீட்டெயிலு, கிவ் ரீசன், டிஸ்டிங்விஷ் கொஷின்ஸு, ஸோ இதெல்லாமே எப்படி வரும் அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? இது என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ். நான் 1 வேர்ட் டைப்பில் உங்களை படிக்க சொல்லிட்டேன். அதில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ் இது. ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் அதாவது ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பிளாக் ஹோல் ட்ராஜடி. பிளாக் ஹோல் ட்ராஜடின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து படிச்சிருப்பீங்க சரியா? ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்ற அந்த கான்செப்ட் என்ன, யார் ஃபாலோ பண்ணால் என்ன செஞ்சாங்க, அதில் எவ்வளோ பேர் இறந்து போனாங்க அப்படின்றத அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிரைவ்டு பை த இங்கிலீஷ் ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசி. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டில் நடக்கும். அந்த பேட்டிலோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதுக்கு பற்றி நீங்கள் இதில் எழுதியிருக்கணும். தென் மென்ஷன் த காசஸ் ஃபார் த பேட்டில் ஆஃப் பக்ஸா. ஸோ பேட்டில் ஆஃப் பக்ஸாருக்குரிய காரணங்கள் என்ன அப்படின்றதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். தென் வாட் வேர் த காசஸ் ஃபார் த ஃபஸ்ட்டு மைசூர் வார். ஸோ ஃபஸ்ட்டு மைசூர் வாருக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது அதில் எழுதியிருக்கணும். தென் பிரிங் அவுட் த ரிசல்ட் ஆஃப் த தேர்டு மராத்தா வார். தேர்டு மராத்தா வார்க்குரிய ரிசல்ட் என்ன அப்படின்றத பற்றி இதில் நீங்கள் எழுதியிருக்கணும். தென் நேம் த ஸ்டேட்ஸ் சைன்ட் இன் டு சப்சிடரி அலையன்ஸ். சப்சிடரி அலையன்ஸில் சைன் பண்ண அந்த ஸ்டேட்ஸோட நேம்ஸ் மட்டும் என்ன அப்படின்றத அதில் நீங்கள் பாயிண்ட்ஸ் பண்ணி எழுதியிருக்கணும். இதுதான் அந்த செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸு. தென் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் செகண்ட் கர்நாட்டிக் வார். ஸோ செகண்ட் கர்நாட்டிக் வாரை பற்றி எழுதணும் அப்படின்னா அதோட காசஸ்ஸு, கோர்ஸு, ரிசல்ட்டு, இம்பேக்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயமே நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் 4th ஆங்கிலோ மைசூர் வார். ஸோ அதே மாதிரி தான் 4th ஆங்கிலோ மைசூர் வார்க்குடைய காசு, கோர்ஸு, ரிசல்ட் இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். தென் டிஸ்கிரைப் த பாலிசி அடாப்டட் பை லார்ட் டல்ஹௌசி அண்ட் எக்ஸ்பேண்டட் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா. ஸோ லார்ட் டல்ஹௌசின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனாலிட்டி இருப்பாங்க. அவங்க அடாப்ட் பண்ண பாலிசியோட பேர் என்ன, ஸோ அது வந்து அதை பேஸ் பண்ணி எப்படி பிரிட்டிஷோட எம்பையரை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி எழுதணும். தென் ஹவு டிட் லார்ட் வெல்லஸ்லி எக்ஸ்பேண்ட் த பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா. ஸோ எப்படி வந்து அதுக்கு தேர்ட் கொஸ்டினில் லார்ட் டல்ஹௌசி வந்து அவரோட ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாரோ அதே மாதிரி இங்கே லார்ட் வெல்லஸ்லியோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அவரோட பவர் பிரிட்டிஷ் பவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் இதில் எழுதியிருக்கணும். இது செகண்ட் லெசனில் இருக்கக்கூடியது. தென் ஹிஸ்ட்ரி தேர்ட் லெசன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஷார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஷின் லிஸ்ட் அவுட் எனி 2 salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஸோ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்க்கு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பிரிட்டிஷர்ஸ். ஸோ அதோட salient ஃபீச்சர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் 26. அதில் ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அதில் எழுதினா போதும். தென் வாட் ஆர் த salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ரைத்வாரி சிஸ்டம். ரைத்வாரி சிஸ்டம் சொல்கிறதும் அதே பிரிட்டிஷோட பாலிசி தான். ஸோ அதோட salient ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். தென் பிரிங் அவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப்
மஹல்வாரி செட்டில்மெண்ட். ஸோ இதோட மஹல்வாரி செட்டில்மெண்ட்ஸோட எஃபெக்ட் என்ன, இங்கே வாட் இஸ் மஹல்வாரின்னு எழுதக்கூடாது, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படின்றத இங்கே எழுதணும். தென் வாட் வாஸ் த காஸ் ஆஃப் த இண்டிகோ ரிவோல்ட் இன் 1859 to 60. ஸோ இண்டிகோ ரிவோல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போர் வந்து நடக்கும். அதாவது இண்டிகோ அப்படின்ற க்ராப்காக வந்து நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் அது. ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். தென் வாட் வாஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மகாத்மா காந்தி ஆன் சாம்பரன் சத்தியாகிரகா. ஸோ இந்த இண்டிகோ ரிவோல்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த சாம்பரன் சத்தியாகிரகா அப்படின்ற ஒன்று வரும். ஸோ அதில் மகாத்மா காந்தியோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத நீங்கள் எழுதணும். தென் மென்ஷன் த ரோல் ஆஃப் வல்லபாய் பட்டேல் இன் பர்தோலி சத்தியாகிரகாவில் வல்லபாய் பட்டேலோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது வந்து தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ். தென் இந்த லெசனில் இருக்கக்கூடிய டீடெயில் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஸோ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டோட கான்செப்ட் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாட் இஸ் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸாக எழுதணும். தென் what were the impact of the British land revenue system on the cultivators. ஸோ பிரிட்டிஷ் வந்து லேண்ட் ரெவன்யூ அப்படின்ற ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க. யார் மேலே அப்படின்னா இந்த கல்டிவேட்டர்ஸ் மேலே. அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி நீங்கள் எழுதணும். தென் ரைட் அ பேராகிராஃப் அபவுட் த மாப்லா ரிபல்லியன். ஸோ மாப்லா ரிபல்லியன் சொல்லிட்டு ஒரு ரிபல்லியன் நடக்கும். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் இந்த கொஷினில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரியா? இது வந்து ஹிஸ்ட்ரி தேர்ட் லெசனுக்குரிய இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின். ஸோ இதில் இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. தென் ஹிஸ்ட்ரி ஃபோர்த் லெசன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா what do you know about the பாளையக்காரர், நேம் சம் ஆஃப் தெம். ஸோ பாளையக்காரர்னால் யார் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் அப்படின்றது எல்லாமே எழுதணும். தென் அதில் பாளையக்காரர்ஸோட நேம்ஸ் வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் what was the part of வேலு நாச்சியார் இன் பாளையக்காரர் ரிவோல்ட். பாளையக்காரர் ரிவோல்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலு நாச்சியார்னு சொல்லிட்டு ஒரு விமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத எழுதணும். தென் ஹூ ஆர் த லீடர்ஸ் ஆஃப் பாளையக்காரர் கான்ஃபெடரசி இன் த சவுத் இந்தியன் லிபரலியன்ஸ். பாளையக்காரர் கான்ஃபெடரசி அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டில் யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் எழுதணும். தென் வாட் வாஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். ஸோ மருது பிரதர்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இதில் எழுதியிருக்கணும். தென் பிரிங் அவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வெள்ளூர் ரிவோல்ட் சொல்லிட்டு 1806 வந்து ஒரு ரிவோல்ட் நடக்கும். அதோட எஃபெக்ட் என்ன, விளைவுகள் என்ன அப்படின்றத பற்றி இதில் எழுதியிருக்கணும். தென் வாட் வாஸ் த இமீடியட் காஸ் ஆஃப் த ரிவோல்ட் ஆஃப் 1857. ஸோ 1857 ரிவோல்ட்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் பார்ட் வந்து பார்த்துருப்போம். அதோட இமீடியட் காஸ் என்ன காரணத்தினால அது வந்து சடனாக வந்து ப்ரோக் அவுட் ஆச்சு அப்படின்ற ரீசனை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது வந்து ஃபோர்த் லெசனில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர் 60ல். தென் இதில் இருக்கக்கூடிய டீடெயில் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா what do you know about புலித்தேவர். ஸோ புலித்தேவரை பற்றி நீங்கள் எழுதணும். அவர் யார், அவர் என்ன செஞ்சார், அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத பற்றி எழுதணும். தென் எக்ஸ்பிளைன் த ஈவெண்ட்ஸ் தட் லெட் டு த கான்ஃப்ளிக் பிட்வீன் தீரன் சின்னமலை அண்ட் த பிரிட்டிஷ். ஸோ தீரன் சின்னமலைன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனாலிட்டி பற்றி பார்த்துருப்போம். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் அப்படின்றத பற்றி நம்ம எழுதணும். தென் வாட் வாஸ் த காசஸ் ஃபார் த ஃபெயிலூர் ஆஃப் த ரிவோல்ட் ஆஃப் 1857. ஸோ என்னென்ன காரணங்கள்னால இந்த 1857 ரிவோல்ட்டு ஃபெயிலியர் ஆச்சு. சரியா? அதுக்கான அதாவது என்ன காரணத்தினால உருவாச்சுன்ற ரீசன் எழுதக்கூடாது, என்ன காரணத்தினால ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்ற ரீசன்ஸை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி ஃபோர்த் லெசன். ஸோ ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு மொத்தம் 3 லெசன் 2, 3, 4. ஸோ இது எல்லாமே ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸும் டீட்டெயில்ஸும். சரியா? தென் ஜாகிரஃபி கொஷின் ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் வெதர். சரியா? வெதர் அப்படின்றதுக்கான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க, அது எழுதணும். தென் வாட் இஸ் இன்சுலேஷன், அதுக்கான டெஃபினிஷன் கொடுக்கணும். தென் வாட் இஸ் மீன் பை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னால் என்ன அப்படின்றத எழுதுங்க. தென் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பிளானட்டரி விண்ட்ஸ். ஸோ பிளானட்டரி விண்ட்ஸுக்கான ஒரு சின்ன டெஃபினிஷன் வர மாதிரி ஒரு 3 to 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. தென் வாட் ஆர் ஐசோலைன்ஸ்னால் என்ன அப்படின்றத எழுதுங்க. இது வந்து உங்களுக்கு ஷார்ட். தென் இந்த டிஸ்டிங்யூஸ் கிவ் ரீசன் இருக்கு இல்லையா, இது வந்து 2 லெசன்லேயே இருக்குது அப்படின்னா அந்த 2 லெசன்லையுமே செப்பரேட் ரோமன் லெட்டரில் வரும் உங்களுக்கு. சரியா? ஸோ டிஸ்டிங்யூஸ் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 2 கொஷின், அதே மாதிரி கிவ் ரீசன் அப்படின்னா அதில் ஒரு 2 கொஷின் வர்ற மாதிரி உனக்கு கொஷின் பேட்டர்ன் இருக்கும். தென் இங்கே
ஜியாகிரபி செகண்ட் லெசனில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பார்த்தீங்க அப்படின்னா வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ நீங்கள் சிடபிள்யூ எழுதியிருப்பீங்க, வெதருக்கும் கிளைமேட்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன் எழுதுங்க. தென் அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அப்சல்யூட் ஹியூமிடிட்டினா என்ன, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்னன்றது எழுதணும். தென் பெர்மனெண்ட் அண்ட் சீசனல் வின்ஸை பற்றி எழுதுங்க. தென் கிவ் ரீசன் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் லெசனில் 3 கொஷின் இருக்குது. த வெதர் அண்ட் கிளைமேட் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் வேரி. ஸோ வெதரும் கிளைமேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு ரீஜனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாறுபட்டு இருக்கும், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நீங்கள் எழுதணும். டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஆல்டிடியூட். அந்த அதாவது மலையோட உயரத்தை பொறுத்து, உயரம் மாற மாற இந்த டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். சரியா, ஆல்டிடியூடோட உயரம் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத எழுதணும். தென் மவுண்டைன் கிளிம்பர்ஸ் கேரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வைல் அசெண்டிங் பீக்ஸ். அதாவது மலை ஏறக்கூடிய மவுண்டைன் கிளிம்பர்ஸ் வந்து அவங்களோடையே வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கான காரணம் என்ன? சரியா, அப்போ அந்த டெஃபினிஷனாக நம்ம அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரியா, ஓகே. தென் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு இஸ் டெம்பரேச்சர் மெஷர்டு. இப்போ டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது. தென் ரைட் அபவுட் த விண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ விண்டு பற்றியும் அதோட டைப்ஸ் பற்றியும் எழுதணும். தென் the list out the weather elements and associated measuring instruments. ஸோ வெதர் எலமெண்ட்ஸை பற்றியும் அதை வந்து மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றியும் இருக்கும். அது வந்து உங்களுக்கு சிடபிள்யூவில் இருக்கும். ஸோ அந்த கொஷினையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா, ஸோ இது வந்து ஜியாகிரஃபி செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸு. தென் ஜியாகிரஃபி தேர்ட் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் அக்யூஃபரான பற்றி ஒரு ஷார்ட் நோட் எழுதணும். தென் டிஃபைன் ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபனிஷன் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை எழுதணும். தென் ஹவு இஸ் த டெவ் ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ டெவ் அப்படின்னு சொல்லிட்டுறது இப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, என்ன மாதிரி பிளேசஸில் ஃபார்ம் ஆகுதுன்றது எழுதணும். தென் ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் சர்ஃபேஸ் ரன் ஆஃப். ஸோ சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்றது ரிவர். ஸோ அபவுட் ரிவரோட ஃபார்மேஷன் அது வந்து எப்படி வந்து இதில் ஜியாகிரபிக்கல் கிரியேஷன்ஸ் வந்து உருவாக்குதுன்றதை எழுதணும். தென் கிவ் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 3 கிவ் ரீசன் இருக்குது. இந்த லெசனில் உங்களுக்கு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அப்படின்ற ஆப்ஷன் இல்லை. ஸோ இது வந்து சிடபிள்யூ கொஷின் எழுதியிருப்பீங்க. ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் லோ இன் த ரீஜன்ஸ் ஆஃப் நான் போரஸ் சாயில் அப்படின்றத பற்றி எழுதணும். ஏன் வந்து நான் போரஸ் சாயில் வந்து இந்த இன்ஃபில்ட்ரேஷன் வாட்டருக்கும் அதுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் இருக்குன்றதை எழுதணும். தென் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் லெஸ் ஆன் த எர்த். ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் இருக்குன்றதை பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்றது எழுதுங்க. தென் ஸ்னோஃபால் இஸ் காமன் இன் த போலார் ரீஜன் அண்ட் மவுண்டேனியஸ் ரீஜன். ஸோ ஸ்னோஃபால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேர் பண்ணும்போது போலார் ரீஜனில் ஜாஸ்தியாகவும் மவுண்டேனியஸ் ரீஜனில் வந்து இருக்காது அப்படின்றதையும் என்ன காரணம் அப்படின்றதையும் நம்ம எழுதணும் கிவ் ரீசனில். சரியா, இது வந்து ஜியாகிரஃபி தேர்ட் லெசனுக்கு கிவ் ரீசன். தென் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் த ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள். ஸோ ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைக்கிள் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அது ஒவ்வொரு ஸ்டேஜஸில் வந்து மாறும். அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும் வித் டயக்ராமோட. தென் அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எவாபரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இதை நீங்கள் சிடபிள்யூ கொஷினில் சிடபிள்யூ நோட்டில் எழுதியிருப்பீங்க. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன், எவாபரேஷனுக்கும் டிரான்ஸ்பிரேஷனுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன் எழுதணும். தென் give a detailed explanation on different forms of precipitation. ஸோ ப்ரெசிபிட்டேஷனோட டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன் பற்றி எழுதணும். தென் எக்ஸ்பிளைன் த ரன் ஆஃப் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் பற்றி நம்ம எழுதணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜியாகிரஃபி தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ். சரியா, அடுத்ததாக சிவிக்ஸோட செகண்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா நேம் த டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸோட நேம்ஸ் பற்றி எழுதுங்க. தென் வாட் ஆர் த ரைட்ஸ் தட் அ சிட்டிசன் கேன் என்ஜாய் இன் அவர் கண்ட்ரி. ஸோ நம்மளோட கண்ட்ரியில் சிட்டிசன் என்ஜாய் பண்ணக்கூடிய ரைட்ஸ் என்னென்ன அப்படின்றது எழுதுங்க. தென் மென்ஷன் எனி 3 குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் சிட்டிசன். அதாவது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், அதில் ஏதாவது 3 குட் குவாலிட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்ஸை பற்றி எழுதுங்க. தென் நேம் த 5 வேஸ் ஆஃப் அக்யூரிங் சிட்டிசன்ஷிப். ஸோ என்னென்ன வகையெல்லாம் சிட்டிசன்ஷிப் வந்து அக்யூர் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு 5 டைப்ஸ் மட்டும் எழுதுங்க. தென் வாட் டு யூ நோ அபவுட் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. ஸோ 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்டை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்றத எழுதணும். தென் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா
ஆன்சர் த ஃபாலோயிங் டீட்டெயிலில் ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் தட் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் பர்சன் இஸ் கேன்சல்டு. ஸோ எந்த வகையில் ஒரு சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா சிவிக்ஸில் தேர்ட் லெசன் ஷார்ட் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா நேம் சம் ஆஃப் த இண்டியன்ஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் டு ஸ்ப்ரெட் த செக்குலரிசம். ஸோ இதில் செக்குலரிசமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணதில் இருக்கக்கூடிய இண்டியன்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்னென்ன, அந்த அவங்களோட நேம்ஸ் என்னன்றது எழுதணும். தென் வாட் டஸ் செக்குலரிசம் மீன், செக்குலரிசம்னா அதுக்கான டெஃபினேஷன் என்னன்றது எழுதுங்க. தென் ஸ்டேட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செக்குலரிசம். ஸோ செக்குலரிசமோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றத எழுதுங்க. சரியா? இதுக்கப்புறம் அடுத்த கொஷின் என்னென்னா why is it important to spread religion from the state? ஸோ ரிலீஜன் வந்து ஒரு ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்ற ரீசன் எழுதுங்க. தென் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ செக்யுலர் ஸ்டேட். ஒரு செக்யுலர் ஸ்டேட்க்கான என்னென்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது எழுதணும். தென் மென்ஷன் எனி 3 கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு செக்குலரிசம். ஸோ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றத எழுதணும். தென் இந்த லெசனில் இருக்கக்கூடிய டீல் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா why we need secular education. ஸோ செக்குலர் எஜுகேஷன் எதுக்காக தேவை அப்படின்றத எழுதணும். தென் செக்குலரிசம் இஸ் நெசசரி ஃபார் அ கண்ட்ரி லைக் இந்தியா, ஜஸ்டிஃபை. ஸோ செக்குலரிசம் அப்படின்றது இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்? சரியா? ஓகே. ஸோ இந்த கொஷின் ஆன்சர்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஷினுக்கு வந்து ஷார்ட் ஆன்சர்ஸு, ஜியாகிரஃபி பொறுத்தளவுக்கு டிஸ்டிங்விஷ், கிவ் ரீசன்ஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்த லெசன்ஸில் கம்பைன் பண்ணி டீடெயில் கொஷின் வந்து வரும். ஸோ இதுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்றத நம்ம லைவ் கிளாஸில் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கொஷின் ஆன்சர்ஸ் போக உங்களுக்கு மேப் ஒன்று சொல்லியிருந்தேன். அது என்ன மேப் அப்படின்னா இதுதான். ஸோ பேஜ் நம்பர் 42 இருக்கும் உங்கள் புக்கில். ஸோ மினிமம் வந்து அதில் வந்து உங்களுக்கு 10 to 11 பிளேசஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு 10th இம்பார்ட்டன்ட் அப்படின்றனால தான் உங்களுக்கு நான் இந்த மேப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டெல்லி, மீரட், பேரக்பூர், ஆக்ரா, குவாலியர் இதெல்லாமே நம்ம அந்த ரிவோல்ட் 1857 ரிவோல்ட்டில் மேஜராக இருக்கக்கூடிய பிளேசஸ், ஜான்சி இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் இந்த மேப்பை நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதுங்க. ஒன்லி 5 மார்க்ஸ். சரியா? வெறும் 5 மார்க் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மேப் இருக்கும். ஸோ இந்த மேப் வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியாக வந்து நீங்கள் அதாவது ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் லைவ் கிளாஸில் சொல்கிறேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ.